போஸ்ட் டெலிவரி வெயிட் கெயின், அதாவது டெலிவரி ஆன அப்புறம் நம்ம உடல்ல ஏற்படுற பல மாற்றங்கள்ல இந்த வெயிட் கெயினும் ஒண்ணுங்க. இந்த வெயிட் கெயின் எதனால வருது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். ஆக்சுவலி மதர்ஹுட் இஸ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ் இல்லையா? ஆனால் அந்த டயத்தில் வெயிட் கெயின் ஆகிடுது. இந்த வெயிட் கெயின் ஆகுறதுனால நமக்குள்ள தேவையில்லாத டிப்ரெஷன், மனக்குழப்பங்கள், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எக்கச்சக்க பிரச்சனை வருது இல்லையா? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட தான் உங்களுக்கு இந்த வீடியோ. டூரிங் பிரெக்னன்சி வெயிட் கெயின் ஆகுறது இஸ் அப்சல்யூட்லி நார்மல். நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இப்போ இருந்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து என் வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா ப்ரெக்னன்சி டயத்தில் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய வீடியோ இது கிடையாது. ஆஃப்டர் டெலிவரி, அதாவது டெலிவரி ஆன அப்புறம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. சரி, நம்ம இப்போ போஸ்ட் டெலிவரி வெயிட் கெயின் எதனால் ஆகுதுன்னு பார்த்துடலாங்களா? யூஸ்வலாக ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நம்மளுடைய யூட்ரஸ் நார்மல் ஸ்டேஜுக்கு வரத்துக்கு, நார்மல் சைஸுக்கு வரத்துக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆகுங்க. இட் டேக் இட்ஸ் ஓன் டைம் இல்லையா? போஸ்ட் டெலிவரி வெயிட் கெயின் ஆகிற முக்கியமான 3 விஷயம். அதில் ஃபஸ்ட்டு, எக்கச்சக்கமாக சாப்பிட்றது. மதர் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தால் கூட சுற்றி இருக்க நெய்பர்ஸ், இன்லாஸ்லாம் நிறைய சாப்பிடும், 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே அதிகமாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். ஆனால் அப்படி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு லேட்டராக சொல்கிறேன். நம்பர் 2, ஸ்லீப் டிப்ரவேட்டிவ்ஸ். குழந்தைய கவனிக்கிறது மூலயமா உங்களால் கம்ப்ளீட் ஒரு ஸ்லீப் எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்படி உங்களுக்கு தூக்கம் சரியா இல்லாதனால கூட டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் போட அதிக சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, குழந்தைய கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சுத்தமாக கவனிச்சிக்க மாட்டீங்க. ஒரு தண்ணி கூட நீங்கள் நார்மலாக குடிக்கிற அளவுக்கு நீங்கள் குடிக்க மாட்டீங்க. இப்படி இருக்கிறதுனால தான் டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது. இந்த வெயிட் கெயினை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் சிம்பிளாக ஒரு 3 விஷயத்தில் சொல்கிறேன். நம்பர் 1, டெய்லி நீங்கள் நியூட்ரிஷனஸ் டயட் எடுத்துக்கணும் இல்லையா? உங்களுக்கும் தேவை, உங்கள் குழந்தைங்களுக்கும் தேவை. அப்போனா நீங்கள் எந்த அளவுக்கு உணவு முறை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 350 கலோரிஸ் பெர் டே எடுத்தால் போதுங்க. அதுக்கு பால் வேணும்னு சொல்லி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு இப்போ வெயிட் கெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண அதிக சிரமப்படுவீங்க. வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தமாக சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற டயட்டோட எக்ஸ்ட்ரா 350 கேலரிஸ் சேர்த்து எடுத்துக்கங்க. நம்பர் 2, கம்பல்சரி ஒரு நியூ மதர் 6 to 7 hours தூங்கணுங்க. நம்ம தான் பேபியை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி 6 to 7 hours தூங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பார்ட்டு நம்ம ஹஸ்பண்டுக்கு தான் போகுது. ஹஸ்பண்ட் தான் நம்மளுடைய ஒய்ஃப் தூங்கட்டும்னு சொல்லி அவருடைய பேபியை அவர் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படி டேக் கேர் பண்ணுறது மூலியமாகவும், சின்ன ஹவுஸ் ஹெல்ப்ஸ் பண்ணுற மூலியமாகவும் டெஃபினட்டாக உங்களால் ஒரு 6 to 7 hours கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த ஸ்லீப் டிப்ரவேட்டிவ் இல்லாதனால டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதுவும் நீங்கள் போஸ்ட் டெலிவரியில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டை தேவைப்படும். ஸோ கம்பல்சரி நீங்கள் ஒரு 6 to 7 hours தூங்குறது தாங்க நல்லது. நம்பர் 3, டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷனை குறைச்சிக்கிறதுக்காக நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலாம். அட்லீஸ்ட் 2 liters ஆச்சும் டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது இல்லாமல் ஒரு சில சிம்பிள் எக்ஸசைஸ், சிம்பிள் மெடிடேஷன்ஸ் மூலிமா டெஃபினட்டாக நம்மளுடைய நார்மல் வெயிட்டுக்கு திரும்ப வர முடியும். ஜஸ்ட் நீங்கள் மார்னிங் ஒரு ஹெல்த்தி வாக்கிங் பண்ணலாம். பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆசனாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சும் உங்களுடைய உணவுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலே போதுங்க. உங்களால் இந்த வெயிட் கெயின்லேருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும். குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் தோசை இட்லி சாப்பிடாம நிறைய நியூட்ரியன்ஸ் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. மாதிரியான நியூட்ரியன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நட்ஸை சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மண்ட்ஸ், பாப்பி சீட்ஸ், நிறைய பால் சார்ந்த உணவுகளும் அதிகமாக உங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கோங்க. குறிப்பாக தேங்காய் பால், பசும்பால் இதெல்லாம் அதிகமாக உங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கோங்க. அப்பொழுது உங்களுக்கு லாக்டேஷன்ஸ் ஆதாங்க, இந்த பால் சுரக்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து, இந்த போஸ்ட் டெலிவரி வெயிட் கெயின்லேருந்து எப்படி வெயிட் லாஸ் ஆகலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். So that's it guys. Don't forget one thing. This is your body. This is your choice.